அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது பார்த்திங்கன்னா சோளங்க நம்ம கீழே கொஞ்சம் வரைச்சி விட்டதெல்லாம் கட் பண்ணி மாட்டுக்கெல்லாம் போட்டாச்சு. திரும்ப கொஞ்சம் இருக்குது. இது வந்து நான் ஒரு கார்னராக போட்டு விடுறேன். அப்போ தான் ஏன்னா கோழி இல்லைன்னா சீச்சு எல்லாத்தையும் வீணாக்கிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குச்சிவள்ளி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து ஒரு 7 குச்சி இருக்குது. அதை நட்டு பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி இருந்தது, அதுதான் நட போகிறேன். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி சிவப்பு கலரு புதுசாக இப்போ தான் நட்டது. அது கொஞ்சம் வளர்ந்துருக்குன்றதால அது குச்சியில் வச்சு கட்டி விட்டுருக்கேன். அது மழையினால் கொஞ்சம் துளுத்து வரட்டும். நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி இருந்த செம்பருத்தி இலை தான், அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு லைட் எல்லோயிஷாக கலர் வரும், சாண்டல் கலர் மாதிரி. இது வந்து கிரை சாந்தின்னு சொல்லுவாங்கள்ல, சாமந்தி. அது என்ன கலர்னு தெரியல, ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த அன்னாச்சி பழத்தோடைய மேலே இருந்தது தான் பழம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம், சும்மா வருதான்னு பார்க்குறதுக்காக. வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ இந்த சோளத்தை இந்த லைன் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பார்டராக. அதில் மட்டும்தான் போட போகிறேன். இது போட்டதுக்கப்புறமா அப்படியே மண் வச்சு கொஞ்சம் லைட்டாக மூடி விட்டுலாங்க. இது போட்டதுக்கப்புறமா அப்படி மண்ணால் கொஞ்சம் நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே முளைச்சி வந்துடும். அதையும் வந்து இந்த மாதிரி அப்படியே தூவிட்டுட்டே போயிடலாம். இது மட்டும் காட்டு. அதை வந்து ஒரு ஜான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா வச்சு பார்க்கலாம் வருதான்ட்டு. ஒரு ஜான் இருக்கும் இந்த குச்சிவள்ளி கிழங்கு. இது சும்மா அப்படியே ஒரு பாதி அளவு உள்ளே முங்குற மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஒரு இடத்துல மலைஞ்சிருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு கொஞ்சம் வளர்ந்து வரைக்கும் பார்க்கலாம். பப்பாளி மரம் தாங்க இது. இது வளர்ந்ததுக்கப்புறமா பூ வைக்கும் போது தான் தெரியும் ஆண் மரமாக பெண் மரமான்ட்டு. அது வரைக்கும் வளர்த்து விடலாம். ஓகே, இது வந்து இன்னொரு கன்று, இதையும் இங்கே வச்சிடலாம், வளர்ந்து வரட்டும். எல்லாமே கீழே போட்ட புதினா தாங்க, நல்லா வளர்ந்து வந்தது. மழையினால் அப்படியே லைட்டாக சாஞ்சிருக்கு. இந்த கொத்தமல்லி விதையும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பூசணி கொடி பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய பெருசாக படர ஆரம்பிச்சிருச்சு, பிஞ்சு வைக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே பூ கரெக்டாக நல்லா வளர்கிற ஸ்டேஜ் தான். நிறைய அளவுக்கு படர்ந்ததுமானு போயிட்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ லாங்காக. போன வாட்டி அந்த மாதிரி நிறைய காய், அதே மாதிரி இந்த வாட்டி நிறைய பிஞ்சு வச்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக பிஞ்சு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த கொடி வளர்ந்ததோட எண்டில் தான் அந்த மாதிரி நிறைய பூ வைக்கிற ஸ்டேஜ். அதோட பிஞ்சு நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கு. நான் உள்ளெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் ஜூம் பண்ண முடியல, நான் இங்கேருந்து மட்டும் காமிக்கிறேன். இந்த பூலையும் அடியில் நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நம்ம தாத்தா தலையாட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தலைவெட்டி பூ. அந்த மாதிரி நம்மளோட காயம் பட்டால் உடனே வைக்கிறதுக்கு நல்லா ரிலீஃப் வர. ப்ளட்டு வந்துச்சுன்னா அது உடனே சரி பண்ணும். இப்படி பிடிச்சி டிச்சின்னு தட்டாக போய் விழுந்துருங்க. அதான் இது ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படி விட்டு வச்சுருக்கேங்க. இன்னொரு ஃப்ளவர் அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மிளகாய் செடியெலாம் ரொம்ப பெருசாக மிளகாலாம் காய்ச்சி கொடுத்துருச்சு. அடுத்தது இந்த பெரிய செடி இப்போ தான் பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க. நம்ம தக்காளி செடி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து அப்படியே சாஞ்சிருக்கு. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா சப்போர்ட் கொடுக்கணும். இது வந்து நான் என்னென்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன், பீக்கங்குடியா இல்லை புடலங்காவான்னு. நான் புடலங்கான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி ஸ்மெல் தான் லைட்டாக அந்த லீஃபில் வந்தது. இதுக்கு சப்போர்ட்டுக்காக குச்சி வச்சுருக்கேங்க, அதில் படரட்டோன்னு.
அவ்வளோதான், மழை வர மாதிரி இருக்குது. நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது இன்றைக்கி வந்து கீழே மட்டும் காமிச்ச வீடியோங்க. கார்டன் மொட்டை மாடிக்கு எதுவும் போகல.